புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து பட்டம் வழங்கி சிறப்பு பேருரை நிகழ்த்த இருக்கின்ற எஸ். அப்துல் ரஹ்மான் பாக்கவி வாசில் ஹசனி தங்கள் அவர்களையும், இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் எஸ். அமானுல்லா புஸ்ரா எஜுகேஷனல் சேரிட்டி ட்ரஸ்ட் அதன் தலைவர் அவர்களையும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் எம். கமாலுதீன் ஷகாபி மௌலானா மௌலவி வல் ஹிகமி அவர்களையும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை தர உள்ள அஸ்ஸையது அலீஸ் மௌலானா உசாலி தங்கள் அவர்களையும், கிராத் நிகழ்த்திய எம். முகமது யஹியா ரஷாதி அவர்களையும், கீதம் இசைக்க இருக்கின்ற அல்ஹாஜ் ஹஜ் பீர் முகமது அவர்களையும், துவக்க உரை நிகழ்த்த உள்ள எம். முகமது முனீர் ஜமாலி அவர்களையும், தலைமை உரையாற்ற உள்ள டி.எம். அப்துல் காதிர் சமதானி ஹசரத் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்துள்ள எங்கள் நெஞ்சம் நிறைந்த அல்ஹாஜ் கே.ஏ. மன்சூர் எம்.ஏ. PhD துணைத் தலைவர் TMJ அவர்களையும், அல்ஹாஜ் ஏ. இப்னு அவர்களையும், அல்ஹாஜ் ஹெச். மீரான் நூருல் ஹுதா ஜும்மா மஸ்ஜித் மன்னூர்பேட்டை செயலாளர் அவர்களையும், பாடல் இசைத்து மகிழவிக்கும் அண்ணன் இசை அன்பன் குத்தூஸ் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் துணைத் தலைவர் அவர்களையும் அன்போடு வரவேற்பதோடு, அல் புஸ்ரா விருது வழங்க தொழிலதிபர் ஆலி ஜனாப் ஏ. முகமது ஷா அவர்களையும், அல் புஸ்ரா விருது பெறுபவர்கள் எம். மன்சூர் அலி சிராஜி அவர்களையும், பி. சாதிக் பாஷா அவர்களையும், பரிசுகள் வழங்க இருக்கின்ற ஜே. அமானுல்லா ஆஜியார் அவர்களையும், நன்றி உரை நிகழ்த்த உள்ள எம். அஸ்ரப் அலி அவர்களையும் வருக 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 என வரவேற்பதோடு, 2025-26 ஆண்டுக்கான பட்டம் பெறும் ஆலிமாக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். புஸ்ரா குழுமத்தின் சார்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய புனிதமான பட்டமளிப்பு விழாவிலே நாம் இருக்கிறோம். மார்க்க கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலாகிறது, மார்க்க கல்வியை குர்ஆனை யார் கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியத்தை பெற்ற மாணவிகளாக இன்றைக்கு பட்டம் வாங்க இருக்கிறார்கள். அதுபோன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஒரு மனிதருக்கு சிறப்பை நாடிவிட்டால், ஹைரை நாடிவிட்டால், அந்த மனிதருக்கு அல்லாஹ் மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுத்து விடுகிறான். மார்க்கத்தினுடைய கல்வி கிடைப்பதாகிறது, அல்லாஹ் அவரை தேர்வு செய்து விட்டான் என்பது பொருள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹைரை நாடி இருக்கிறான் என்று பொருள். மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது, அதை பிறருக்கு எத்தி வைப்பது, இதுவெல்லாம் இன்றைக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெண்கள் சமுதாயத்திற்கு இந்த கல்வியை கொண்டு சேர்க்கக்கூடிய சேவையை இந்த புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரி சிறப்பாக செய்து வருகிறது. புஸ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியில் சிறப்பான முறையில் 3 ஆண்டு மார்க்க கல்வி பயின்று கற்றுத்தேறிய ஆலிமாக்களுக்கு பட்டம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பானதொரு நிகழ்வில் நாம் வீற்றிருக்கின்றோம். பெண்கள் சமூகத்திற்கு மிக முக்கியமானது அவர்களுக்கு உண்டான கல்வியினை கற்றுக் கொடுப்பது. எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்திலே கற்றுத்தேறி அல்லாஹ் ரசூலை அஞ்சி அவர்கள் வாழ்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பவர்கள், அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான். இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பெண் குழந்தைகளை
ஒழுக்கத்தோடும் மார்க்க பற்றோடும் அவர்களை வளர்க்க வேண்டுமானால் இன்றைய காலகட்டத்தினுடைய அந்த சமூக சீர்கேடுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமானால் பெண் பிள்ளைகளை சமூக வலைதளங்களிலிருந்து சற்றே அவர்களை ஒதுக்கியே வையுங்கள். காரணம், இன்றைக்கு ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான ஃபித்னாக்கள் என்பது சமூக வலைதளங்களின் மூலமாகத்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அப்போ அதனால் எந்த அளவுக்கு அந்த வலைதளங்களின் மூலமாக அவர்களை நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். இன்றைக்கு காலம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பெண் சுதந்திரம் என்ற பெயரிலே, பெண் நாகரிகம் என்ற பெயரிலே, அல்லது பெண்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெயரிலே பெண்களை எல்லாம் ஒரு மூலை செலவை செய்து அவர்களை சமூக வலைதளங்களின் பக்கம் அங்கு இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலும் அவர்களை இறக்கிவிட்டதனுடைய விளைவு அந்த பெண்களுடைய ஒழுக்கம் என்பது இன்றைக்கு சீர்கட்டு கிடக்கிறதை நாம் அறிவோம். அப்போ ஆகவே இதில் பெற்றோர்கள் என்பவர்கள் மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஆகவே தான் இந்த பெண்கள் அரபிக் கல்லூரி என்பது அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது. பெண்கள் அரபிக் கல்லூரி அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருந்த ஒரு காலம். ஆண்கள் அரபிக் கல்லூரி தான் அதிகமாக எல்லா பகுதிகளிலுமே செயல்பட்டு கொண்டிருக்கும். பெண்களுக்கு என்று அரபிக் கல்லூரிகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அந்த மதரசாக்களில் அவர்களுக்கு ஓதி கொடுக்கறதோடு சரி, அந்த உயர்கல்வி அப்படிங்கிறது பெரும்பான்மையான பகுதிகளில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஒவ்வொரு ஊரிலும் தெருவுக்கு தெருவு இன்றைக்கு பெண்கள் அரபிக் கல்லூரிகள் என்பது அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டால், அந்தளவுக்கு இன்றைக்கு பெண்களை வைத்து தான் மிகப்பெரிய ஒரு சதி வலைகள் இன்றைக்கு பின்னப்பட்டு அந்த பெண்களை வழிகெடுத்து விட்டால் ஒரு சமூகம் முற்றிலுமாக வழிகட்டு போகும் என்பதை உணர்ந்தவர்கள் அந்த பெண்களை எப்படியெல்லாம் தவறான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமோ அந்த பாதைகளுக்கெல்லாம் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலம் இது. அப்போ ஆகவே தான் இன்றைக்கு பெண்கள் அரபிக் கல்லூரிகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதிகமானால் மட்டும் பத்தாது, அதன் மூலமாக அவர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு என்பது அது முழுமையாக போய் சேர வேண்டும். இன்றைக்கு அந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மூளை செலவை செய்து பெண் சுதந்திரம் அல்லது பெண் நாகரிகம் என்ற பெயரிலே எப்படியெல்லாம் பெண்களை இன்றைக்கு திசை திருப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை. நாங்கள் இன்றைக்கு அந்த பெண்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த பாடங்களின் வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்கிறோம். நாங்கள் 3 ஆண்டு பாடத்திட்டத்தின் வாயிலாக அந்த பெண்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி முறைகளில் 3ஆவது ஆண்டில் தலாக்குடைய பாடம்லாம் இருக்கும். அந்த தலாக்குனுடைய அந்த பாட வரிசையில் ஈலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் அறிஞர் பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈலா அப்படின்னு சொன்னால், ஒரு கணவன் தனது மனைவியை பார்த்து அல்லாஹின் மீது ஆணையாக இனிமேல் உன்னோடு நான் நெருங்க மாட்டேன், உன்னோடு நான் சேர மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்கிறான் வைங்க. அவ்வாறு சத்தியம் செய்து விட்டால் மாதத்திற்குள் அந்த சத்தியத்தை அவன் என்ன செய்யணும், திரும்ப பெறணும், வாபஸ் பெறணும். அந்த 4 மாதத்திற்குள் மனைவியோடு அவன் சேர்ந்து விட வேண்டும். அவ்வாறு சேராமல் 4 மாதம் கழிந்து விட்டது என்று சொன்னால் மனைவியை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவார். தலாக் என்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிடும் அப்படின்ற ஒரு சட்டம். புஷ்ரா அரபிக் கல்லூரி இது இன்னும் மேலும் வளர்ந்து ஒரு 10 கிளையாக ஆக வேண்டும் என்று இறைவனிடத்தில் துஆ செய்கிறோம். பெண்கள் அரபிக் கல்லூரி என்று சொல்லும்போது அந்த பெண்களை இந்த கல்லூரிக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் சிறந்தவர்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு புதுமையான யுகத்திலே நம்ம வாழ்ந்து வருகிறோம். இந்த வாழ்க்கைக்கு முன்னோடியாக முன்மாதிரியாக வாழ்க்கை சிறப்பாக வர வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வி இருக்க வேண்டும். இந்த பெண்கள் இன்னைக்கு பட்டம் வாங்க போகிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பட்டம் வாங்கக்கூடியவர்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் அவங்களை உருவாக்குற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து கொண்டு முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவ கண்மணிகள், மாணவிகள் இல்லை, ஆலிமாக்களுக்கு ஒரு செய்தி. அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய பார்வையில் சங்கைக்குரியவர்கள் யார் என்பதை பற்றி பேசும்போது சொல்லுவான், உங்களில் உயரமானவர்களோ சிறந்தவர்களோ அரபி பேசக்கூடியவர்களோ பாரம்பரியமிக்கவர்களோ என்றெல்லாம் நீங்கள் சிறந்தவர்களாக ஆக முடியாது.
இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். இறையச்சம் உடையவர்கள்தான் அல்லாஹுடைய பார்வையிலே மிகவும் சங்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அழுத்தமாக பதிவு செய்கிறான். ஆலிமா பட்டம் பெற்றுவிட்டால் நாம் எல்லாம் சொர்க்கவாதி என்று நினைத்துவிடக்கூடாது. மதரசாக்களில் சனது பெறக்கூடிய ஆலிம்களுக்கு எங்கள் உஸ்தாதுமார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எல்லாம் படித்து முடித்து விட்டீர்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இனிமேல் தான் படிக்கப் போகிறீர்கள், இனிமேல் தான் ஓதப் போகிறீர்கள், இனிமேல் தான் கல்வியை நீங்கள் கற்க போகிறீர்கள். அப்புறம் எதுக்கு அதற்கு பட்டம் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். சனது என்பது கல்வி கற்பதற்கு தகுதியாகி விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். இனிமேல் தான் நீங்கள் கடலிலே நீந்த போகிறீர்கள், முத்தெடுக்க போகிறீர்கள். ஆகையால் ஓதி முடித்ததற்கு பின்னால் எல்லாம் அறிந்து விட்டோம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. இனிமேல் தான் நாம் தக்குவாவை அடைவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அருமையான ஆலிமாக்களே, நீங்கள் சனது பெற்றதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை பயணம் ஷரியத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும். சமுதாயத்தினுடைய நலனுக்காக உங்களுடைய எட்டுக்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும். ஓதி முடிச்சு பட்டம் பண்ணதுக்கு பின்னாடி மற்றவர்களைப் போல திருமணம் முடித்தோமா, குழந்தைகளை பெற்றோமா, உலக இன்பங்களில் உழன்றோமா என்று இல்லாமல் சமுதாயத்திலே பயணிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஆலிமாக்களுடைய நினைவில் வைக்க வேண்டிய விஷயம். நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ் வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி, வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி, தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும். யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன். யா ரசூலல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாவு மினல் ஈமான், வெட்கம் ஈமானினுடைய ஒரு அங்கம் என்றார்கள். அது ஆண்களுக்கு அழகு என்றார்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரை பார்த்து ஏன் இப்படி வெட்கப்படுகிறாய் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து, வெட்கம் நல்லது, அது நன்மையை கொண்டு வரும் என்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அது அழகுக்கு மேல் அழகு. ஒரு பெண் வெட்கப்படுகின்ற பொழுதுதான் அழகு மேலோங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த வெட்கமெல்லாம் இன்று தூக்கி எறியப்பட்டு விட்டது, காற்றிலே பறக்கிறது. வெட்கமின்றி எல்லா செயல்களும் அரங்கேற்றப்படுகிறது. சமூக வலைதளங்களிலும் பொருக்கா போட்டுக்கொண்டு அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மார்க்கம் அவர்களிடத்திலே போய் சேராததான். இந்த மார்க்கம் முறைப்படி சேர்ந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை வருமா? நம்முடைய கண்ணியம், மாண்பு, மரியாதை எல்லாமே பாதிக்கப்பட்டுவிடும். வரலாற்றில் நம்மெல்லாம் தெரிகிறோம், இமாம் ஷாஃபியை மிகப்பெரிய அளவிலே உயர்த்தியது, வளர்த்தது அந்த தாய். கௌசுல் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை வளர்த்தது அவருடைய தாய். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே முதல்ல பாட்டில் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க தாய் தான் வேப்பா, இந்த பாட்டெலாம் வேணாப்பான்னு, இதுக்கு வாப்பா, மார்க்கத்துக்கு வாப்பா. அதுவும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அழைச்சிட்டு போகிறாங்க. யார்டா? ரபியத்து ராயிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், தஅல்லம் மின் அதபிஹி வ குலுகிஹி வ சீரத்திஹி கப்ல ஐ யதஅல்லமல் ஃபிக்ஹ வல் ஹதீஸ. சொன்னாங்க,
நீ குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னாடி, ஹதீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இவரிடத்திலிருந்து நீ ஒழுக்கத்தை கற்றுக்கொள், இவருடைய குணநலங்களை கற்றுக்கொள், இவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இந்த ரபியா. அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து நீ பெருசா முதல்ல குர்ஆனை படிக்கணும்னு நினைக்காத, ஹதீஸை படிக்கணும்னு நினைக்காத, ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்தை தரக்கூடிய ஒரே கல்வி இந்த மார்க்க கல்வி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பட்டம் பெறும் ஆலிமாக்கள் உங்களுடைய ஒழுக்கத்தின் மூலமாக, இன்றைக்கெல்லாம் தாவாங்கிறாங்க. தாவானா எதுவும் தேவையில்லைங்க, போய் யார்ட்டையும் போய் செல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தவங்களும் இப்போ உள்ள சூழ்நிலையில் எப்படி முஸ்லீம்கள் நடக்கணுமோ அப்படி நடந்தாவே அந்த தாவா அதுவே போய் எல்லாத்தையும் போய் ரீச் ஆகும். நம்ம பெரிய அளவில் தாவாலாம் பண்ண வேண்டியதில்லை. நம்முடைய ஒழுக்கத்தை பின்பற்றி நாம் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு மரியாதை, அந்த மாண்பு, அந்த அடிப்படையில் ஆலிமாக்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக நான் என்னுடைய மதரசா பிள்ளைகள்கிட்ட சமீபத்தில் கட்டுரை கேட்டேன். முடிச்சு போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னு. அப்போ எல்லாருமே அதில் கொடுத்த 3 பேருமே இந்த மதரசாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்தது, இதற்கு மேலே வேற எதுவும் தேவையில்லை என்கிறார். அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு அவன் காட்டிய வழியில் நடைபோடக்கூடியவர்கள் மறுமையில் வெற்றியாளர்கள். அந்த வெற்றியாளர்களை உருவாக்குகின்ற மகத்தான நிறுவனம்தான் அல் புஷ்ரா மகளிர் அரபிக் கல்லூரி. அல்லாஹுடைய பேரருளால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் புரிந்து யார் வாழுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாசிகளாக நாளை மிளிரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயத்திலையும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலேயும் உலமாக்களை பொறுத்தவரை ஒரு பேடி மேலாக ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்து கேட்டார், நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு உண்மையாளராகவே நடக்க வேண்டுமா அல்லது நாம் சுதந்திரமாக செயல்படலாமா என்று கேட்டார். 2 விடயங்கள். ஒன்று, இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டுமா அல்லது சுதந்திரமாகவே இயங்கலாமா என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், 2ம் வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இந்த யூதர் கேட்கிறார், அதென்ன 2ம் வேண்டும் என்றீர்கள், அது எப்படி சாத்தியம் என்றார்கள். நின்ற இடத்திலேயே அந்த யூதனுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருமையான ஒரு பதில் உரைத்தார்கள். நீ எனக்கு முன்னால் நிற்கிறாய், நீ உன்னுடைய காலை தூக்கு, ஒரு காலை தூக்கு என்று சொன்னார். அவர் ஒரு காலை தூக்கினார். அந்த காலை கீழே போடு என்று சொன்னார், கீழே போட்டார். திரும்ப இப்பொழுது சொன்னார், 2 காலையும் தூக்கு என்று சொன்னார். அந்த யூதன் சொன்னார், என்னங்க சொல்கிறீங்க, 2 கால் தூக்குனா கீழே விழுந்துரும் இல்லவா என்று சொல்ல பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீ கேட்ட கேள்விக்கு இதிலே தான் பதில் இருக்கிறது என்றார்கள். அது என்ன பதில் என்றால், நீ சுதந்திரமாக உன்னுடைய ஒரு காலை தூக்கினாய், ஆனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் 2 காலையும் தூக்கச் சொல்லும் பொழுது அங்கே கட்டுப்பாடு இருக்கிறது. என்ன, தூக்கினால் கீழே விழுந்து விடுவாய் என்பது. இதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற பொழுது நீ நிம்மதியாக இருக்கலாம். இல்லை என்றால் கீழே விழுந்து மண்டை உடைந்து போயிடும் 2 காலையும் தூக்கினால். அதை போன்றுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பதை அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் மிக தெளிவாக விளக்கி காட்டினார்கள். புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா சிறப்பான முறையில் ஹபீபுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 திருப்பேரர்களுடைய முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இந்த தினத்தில் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு
அல்லாஹு தஆலா ஒளிமயமான மகிழ்ச்சியான சந்தோஷமான எதிர்காலம் வழங்கியல் புரிவானாக. இவர்கள் மூலமாக பல்வேறு ஆலிமாக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அருமையானவர்களே, இப்போது புஷ்ரா பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பில் பல்வேறு விருதுகள் வழங்கி வருகின்றோம். பெண்கள் அரபிக் கல்லூரி மட்டுமல்லாமல் சமூகத்திற்கு தேவையான பல தொண்டு செயல்பாடுகள் ஆற்றி வருகிறது புஷ்ரா அரபிக் கல்லூரி. குறிப்பாக ரமதான் மாதம் வர இருக்கிறது. ரமதான் மாதம் என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா கடமையாக்கிய 30 நாட்கள் நோன்பை பிடிக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களுடைய மிகப்பெரிய ஆசை. ஆனால் அந்த 30 நாட்கள் நோன்பு சுபிட்சமான முறையில் பிடிக்க வேண்டும். அதற்கு உணவு இல்லாமல் நம்மிடத்தில் நமக்கு மத்தியில் வாழக்கூடிய எத்தனையோ குடும்பத்தார்கள் அவர்களுடைய அந்த சிரமத்தை, கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு 500 குடும்பத்தை தேர்வு செய்து ஒரு மாதத்திற்கு அந்த குடும்பத்திற்கு தேவையான இஃப்தாருக்கும் சஹருக்கும் தேவையான உணவுப் பொருட்களை நமது புஷ்ரா அரபிக் கல்லூரி கடந்த 11 ஆண்டுகளாக வழங்கி வருகிறது. குர்ஆனிலே நாம் தொடக்கம் முதல் இறுதி வரை ஓத வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான துஆ, ரப்பி ஸித்னி இல்மா, இல்மை கொடுத்து கொண்டே இரு. அவர் டாக்டராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், உலமா பெருமக்களாக கூட இருக்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி ஸித்னி இல்மா, அந்த இல்மை எனக்கு கொடுத்து கொண்டே இருங்க. இந்த சார்பிலே நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கின்றோமையானால் உலமா பெருமக்களிடம் இருந்து இதை அடைய மலாயிகத்துமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த சிறப்புமிக்க இடத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது, அனைத்து நன்மைகளும் இறங்குகிறது. இந்த மஜ்லிஸுக்கு நேரம் முறுக்கி வந்தவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சூழ்ந்து இருக்கின்ற மலாயிகத்துமார்கள் பார்த்து பெருமை கொள்கிறார்கள். இதோ பாருங்கள், எனது அடியார்கள் என்னை பற்றி பேசுவதற்கு, நமது மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்று நம்மை பற்றி மலாயிகத்மார்களிடம் பெருமையாக பேசுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த இடத்திற்கு உள்ள சிறப்பு, இந்த 4 வகையான சிறப்பு. அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்கிறது, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வட்டமிடுகிறார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது. இந்த சபையை புகழ்ந்து மலைக்குமாரிடம் அல்லாஹ் பெருமையாக கூறுகின்றான். இந்த நிகழ்வு முழுவதும் இந்த மஜ்லிஸிலே கூறப்பட்ட இருக்கும் செய்தியை கேட்பதற்காக முன்னதாகவே கிடைத்து விடுகிறது. இவ்வளவு சிறப்புகளும் இந்த உலகத்திலே இது போன்ற மஜ்லிஸுக்கு மட்டும்தான் உண்டு. இது போன்ற அல்லாஹுவை புகழக்கூடிய நிகழ்வுகள் குறைவதால் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பிரச்சனைகள், நாகரிக சீர்கேடுகள் ஏற்படுகின்றன என்பதை நமக்கு நன்றாக தெரியும். ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நான் அதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை. பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை. சொல்லி தரும் தகுதி இந்த துனியாவில் எவர்க்கும் இல்லை. அல்லாவே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். அல்லாவே ஆசிரியர், அனைத்துமே ஆச்சரியம். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். வானம் அதை பார்த்திருந்தார், வள்ளல் நபி சிந்தித்தார்.
கான்மலை கடலலையை கண்டிரைய புகழ்ந்திட்டார். இறைவன் சொல்லி தந்தான், ஏந்தல் நபி அள்ளிக்கொண்டார். இறைவன் சொல்லி தந்தான், ஏந்தல் நபி அள்ளிக்கொண்டார். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். ஹீரா என்னும் மலைக்குகையே இளநிலை பள்ளிக்கூடம், சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம். ஜிபூரியல் ஏந்தி வந்தார், சாந்த நபி ஏற்றுக்கொண்டார். ஜிபூரியல் ஏந்தி வந்தார், சாந்த நபி ஏற்றுக்கொண்டார். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். கலிமா தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை. வகுப்புகள் நடந்தனவே, வாஞ்ச நபி தொடர்ந்தனரே. வகுப்புகள் நடந்தனவே, வாஞ்ச நபி தொடர்ந்தனரே. சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். இந்த துஆவை அல்லாஹ் கபூலாக்கி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எறும்புகள் பேசும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தில் எல்லாம் பேசும், எல்லா அதிகாரத்தையும் பெற்றார்கள். அந்த அதிகாரத்தை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க உம்மா பேசுகிறார்கள், யா புனைய, என் அருமை மகனே, லா தக்ஸிருன் நௌம பில்லைலி, இரவுல அதிகம் தூங்கிறாதரான்றான். இப்படி உபதேசம் செய்வதற்கு, நபிமார்களுக்கு உபதேசம் செய்வதற்கு ஒரு உம்மாவால் தான் முடியும். வாப்பா கூட அது செய்ய முடியாது. ஒரு உம்மா, அருமையான தாய்மார்களே, அருமை சனது வாங்கியவர்களே, உங்களிடத்தில் நான் சொல்லுவேன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அகிலத்தை ஆண்டவர்கள், உலகத்தை ஆட்சி செய்தவர்களில் ஒருவர். உலகத்தை என்றால் மனிதர்களை மட்டுமல்ல, எறும்பிலிருந்து பாக்டீரியாக்கள் வரையிலும் அவர்களிடத்தில் பேசும். அனைவர்களிடத்திலும் பேசினார்கள். பேசக்கூடிய காலத்தில் தான், மகனே நீ உலகத்துக்கு ஆட்சியாளன், ஆனால் தாய் சொல்லை தட்டாதே, தாய் சொல்லுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி துஆ செய்கிறார்கள். ஏன் தெரியுமாப்பா? இன்ன கஸரத்தன் நௌமி, அதிகமா நீ தூங்கிட்டீன்னா ததஉர் ரஜுல ஃபகீரன் யௌமல் கியாமா, உலகத்தில் நீ ஆட்சியாளனாக இருக்கலாம், மறுமையில் நீ பிச்சைக்காரனாக ஆகிவிடுவாய். மறுமையில் நீ பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. மகனே, நான் இந்த உலகத்தில் உன்னை மிகப்பெரிய உலகத்தின் ஆட்சியாளராக பார்க்கிறேன். மறுமையில் நீ ஒரு வறுமையில் இருக்கக்கூடாது, மறுமையிலும் நீ அரசராக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அங்கே துஆ செய், அங்கே பெரிய மன்னராக இருக்க வேண்டும் என்றால், பெரிய மன்னராக இருக்க வேண்டும் என்றால் அங்கேயும் உங்களுக்கு உலகத்தில் தஹஜ்ஜத்தை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபிமார்களுக்கே துஆ செய்யலாம் என்றிருந்தால், நபிமார்களுக்கே உபதேசம் செய்யலாம் என்றிருந்தால், இமாம்களுக்கு துஆ செய்தவர்கள் நீங்கள். எங்கள் கண்மணி, மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு, சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா